right මේ රාත්‍රී සරල දෙයක් අපි ඉගෙන ගමු தேவவசனேன். வார்த்தையிலிருந்து இன்றைய நாளிலே மிகவும் இலகுவான ஒரு காரியம் நான் கற்றுக்கொள்ளலாம். ඇදහිල්ල ගැන කතා කරනවා කෙනෙක්. நான் விசுவாசத்தை குறித்து பேசுகிற நபர். ඇදහිල්ලේ පියා ඇදහිල්ලේ කතුරු යේසුස් වහන්සේ. விசுவாசத்தின் தகப்பன் விசுவாசத்துக்குரிய காரணகர்த்தா அது இயேசு கிறிஸ்து. ඇදහිල්ලේ කතුරු යේසුස් වහන්සේ. விசுவாசத்தின் காரணகர்த்தா அது இயேசு கிறிஸ்து. උන්වහන්සේ පටන් ගැනීම සහ අවසාන. அவரே ஆரம்பமும் முடிவும். ඇදහිල්ලේ පියා விசுவாசத்தின் தகப்பன் ආබ්‍රහම්. ஆபிரகாம். කිසිම සැකයක් නැහැ. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ඇදහිල්ලේ පාස්ටර් விசுவாசத்தின் பாஸ்டர் පාස්ටර් වෝල්ටර් රාජමණி තමයි. பாஸ்டர் வால்டர் ராஜமணி தான். ඇදහිල්ලේ ඇදලිවන්තයා விசுவாசத்தின் விசுவாசிகள் විශ්වාසී விசுவாசி කවුද? யார்? ඒ තැනට ඔබ ඉන්න ඕනේ. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் இருக்க வேண்டும். බයිබලේ හැම දෙයක්ම සිදු වෙන්නේ ඇදහිල්ල මතයි. வேதத்திலே எல்லாமே நடந்தேறுவது விசுவாசத்தின் நிமித்தமே. ඔබගේ පිරිසුදුකම නිසා ඔබට ආස්කම් වෙන්නේ නැහැ. உங்கள் பரிசுத்தத்தின் நிமித்தம் உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ඔබගේ යාක්ෂාව නිසා ආස්කම් සිදු වෙන්නේ නැහැ. உங்கள் ஜெபத்தின் நிமித்தம் அற்புதம் நடக்காது. ඔබ උඟාක් නිරාගෙන නිසා ආස්කම් සිදු වෙන්නේ නැහැ. நீங்கள் அதிகமாய் உபவாசமாய் இருந்தாலும் அற்புதம் நடக்காது. යාක්ෂාවට වඩා වැදගත් ඇදහිල්ල. ஜெபத்தை காட்டிலும் முக்கியமானது விசுவாசம். හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? නිරාකට වඩා වැදගත් ඇදහිල්ල. உபவாசத்தை காட்டிலும் முக்கியமானது விசுவாசம். නිරාග ඉන්නවා ඇදෙල්ල නැතුව. உபவாசத்தோடு இருப்பார்கள் விசுவாசம் இல்லாமல். ඇදහිල්ල ඉතා වැදගත් දෙයක්. விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. මේ ලෝකයේ හැම දෙයක්ම අපි ලබා ගත්තේ. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டது ඒක ඇදහිල්ලෙන්. அது விசுவாசத்திலே. හවුද නැද්ද? ஆமாவா இல்லையா? right. මම දැන් පව් කරන්න ලයිසන් දෙන්නේ නැහැ. நான் இப்பொழுது பாவம் செய்ய லைசன்ஸ் கொடுக்கல. ලබන පළවෙනි එක දන්දලා තමයි මගේ ආගේ දේශනාව කරන්න යන්නේ. அது வருகிற முதல் ஞாயிறிலிருந்து தான் என்னுடைய பிரசங்கத்தை நான் பண்ண இருக்கிறேன். சரியான பிரசங்கத்தை. right. අපේ සභාවේ මේ කරුණාව ගැන කතා කරන්න පටන් ගත්තම ටක් ටක් ගාලා ආශිර්වාද ලැබුණා. நம்முடைய சபையிலே கிருபையை குறித்து பேச ஆரம்பித்த உடனே சீக்கிரமாய் அற்புதங்கள் நடக்கும். අපිට கோටියක් දුන්නා මේ LED වලට. அங்கே நமக்கு 1 கோடி கொடுத்தார்கள் எல்டிக்காக. ඊට පස්සේ 50,50,000ක් ලැබුණා කැමරා වලට. அதன் பின்பு 50 லட்சம் கேமராவுக்கு கிடைத்தது. ඊයේ 130ක් අපිට හම්බුණා. நேற்று 30 லட்சம் கிடைத்தது. ඒක ලැබෙයි කියලා කිව්වා. அது கிடைக்கும் என்று சொன்னேன். right. කොච්චර පව්කාරයෙක් වුණත් ඇරේ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ඔහුට ඇදහිල්ලක් තියෙනවා නම් அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்குமானால் ආස්කම් සිදු වෙනවාමයි. நிச்சயம் அற்புதம் நடக்கும். සොරා කියනවා ස්වාමිනී ඔබගේ රාජ්‍යය මාව සීකරන්න. கல்வன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னையும் நினைத்தருளும். ඔහුට ඇදහිල්ලක් තියෙනවා. அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ඔහුගේ යාක්ෂාවට පිළිතුරු ලැබුණා. அவன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று. තවම පූජකයා කැවිලා යාක්ෂා කරනවා. இன்னும் ஒரு ஆசாரியன் வந்து ஜெபிக்கிறார். ස්වාමිනී கர்த்தாவே, පරිසේය කෙනෙක් பரிசேயன், මම සතර දවස් දෙකක් උපවාසයෙන් ඉන්නවා. நான் கிழமைக்கு 2 நாட்கள் உபவாசமா இருக்கிறேன். මම දසෙන් කොටස් දෙනවා. நான் தசமபாகம் கொடுக்கிறேன். උගේ යාක්ෂාවට පිළිතුරු ලැබුණේ නැහැ. அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. දෙක මිනිස්සෙක් කියලා යාක්ෂා කරනවා. இரண்டாவது இன்னொரு மனிதன் வந்து ஜெபிக்கிறார். ස්වාමිනී මම පව්කාරයෙක්. கர்த்தாவே, நான் பாவி. ඔළුව උස්සන්න බැරි තරම් පව් කරපු කෙනෙක්. அவன் தலை தூக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பாவம் செய்தவன். නමුත් ඔහු තුල ஆனால் அவனுக்குள்ளே ඇදහිල්ල තිබුණා. விசுவாசம் இருந்தது. ඇදහිල්ල නැතුව ඔබට කිසිම දෙයක් කරන්න බෑ. விசுவாசம் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ඔබ අවුරුදු කියා පල්ලියේ ඉන්නවා ඒක වැඩක් නෑ. நீங்கள் எத்தனை வருஷம் சபையில இருக்கிறீர்கள் அது முக்கியமல்ல. දේව බලය ක්‍රියා කරන්නේ ඇදහිල්ල පමණයි. தேவ வல்லமை விசுவாசத்திலே மாத்திரமே கிரியை செய்யும். අපිට යම්කිසි බඩුවක් ගන්නට සල්ලි අවශ්‍යයි. நமக்கு ஏதாவது ஒரு பொருளை எடுக்க பணம் தேவை. ස්වර්ගික දේවල් ලබා ගන්නට අපිට අවශ්‍යයි එක මුදලක්. ඒක තමයි ඇදහිල්ල. பரலோகத்தின் காரியங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவைப்படுகிறது பணம். அதுதான் விசுவாசம். ස්වාමිනේ கர்த்தாவே, අමුගාක් සුද්ධවන්තයෙක්.
நான் மிக பரிசுத்தவான். අමුගාක් යාක්ෂා කරනවා. நான் நன்றாய் ஜெபிக்கிறேன். දෙවියන් වහන්සේ කියන ඒවා මට වැඩක් නැහැ. ஆண்டவர் சொல்லுகிறார் அது எனக்கு வேலை இல்லை. ඔයා මා විශ්වාස කරනද? நீ என்னை விசுவாசிக்கிறாய். ඔබ විශ්වාස කරනවා නම් நீ விசுவாசித்தால் ඒ ආස්කම් සිදු වෙයි. அந்த அற்புதம் நடக்கும். ඔබ අන්ධෙක් වෙන්න පුළුවන්, කුෂ්ඨෝගියෙක් වෙන්න පුළුවන්. நீ குருடனா இருக்கலாம், குஷ்டரோகியா இருக்கலாம், ඕන කෙනෙක් වෙන්න පුළුවන්. எப்படிப்பட்டவனா இருக்கலாம். ඇදහිල්ල. விசுவாசம். ඇදහිල්ල කියන්නේ කුමක්ද? விசுவாசம் என்றால் என்ன? අපිට වෙන්න යනා වූ දේවල් ගැන நமக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து දෙවියන් වහන්සේගේ ඉෂ්ට කරයි කියනවා ස්ථිරභාවයක්. தேவனே அதை செய்து முடிப்பார் என்கிற உறுதி. ඇදහිල්ල කියන්නේ කුමක්ද? விசுவாசம் என்றால் என்ன? ජීවිතේ බයක් නැතුව ඉන්න එක. வாழ்க்கையிலே பயம் இல்லாமல் இருப்பது. ඇදහිල්ල කියන්නේ මොනවද? விசுவாசம் என்றால் என்ன? ජීවිතේ කනසල්ලක් නැතුව සිටීම. வாழ்க்கையிலே கவலையே இல்லாமல் இருப்பது. ඇදහිල්ල කියන්නේ මොනවද? விசுவாசம் என்றால் என்ன? ජීවිතේ ගැන බයක් නැතුව ඉන්න එක. வாழ்க்கையை குறித்து எந்த பாரமும் இல்லாமல் ඒ இருப்பது. කියන්නේ මේ දේ සිදුවෙන්න ඕනේ මේක සිදු නැත්නම් මොනවාද වෙයි කියලා බයක් තියෙනවා නම් එන ඔබ ගාව ඇදහිල්ල නැහැ. அதாவது இந்த காரியம் நடக்க வேண்டுமே, நடந்தேற வேண்டுமே என்கிற ஒரு பாரம் இருக்கும் என்றால், அப்படி என்றால் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லை. ආස්කම් සිදු වෙයි ඇදහිල්ල. அற்புதங்கள் நடக்கும் விசுவாசத்திலே. ඇදහිල්ල ඉතා වැදගත්. விசுவாசம் ரொம்ப முக்கியம். බයිබලයේ ඉබ්‍රු පොත 12 වෙනි පරිච්ඡේදයේ ගෙදර නිතර කියන්න. நீங்கள் வேதத்திலே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். right මාක් 5 වෙනි පරිච්ඡේ மார்க்குவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் මම කතා කරනවා. நான் பேச போகிறேன். බය ජය ගන්නව ඇදහිල්ල. பயத்தை ஜெயம் கொள்ளும் விசுவாசம். බය ජය ගන්නව ඇදහිල්ල. பயத்தை ஜெயம் கொள்ளும் விசுவாசம், மேற்கொள்ளும் விசுவாசம். right වයස 12ක ඉන්නව දියණියෙක් එක නිවසේ මැරුණා. 12 வயதுள்ள ஒரு சிறுமி ஒரு வீட்டிலே மரித்தாள். ඒ ස්ත්‍රීගේ දරුවගේ නිවසට තාත්තා යේසුස්ව කැඳවගෙන එනවා. அந்த சிறுமியின் வீட்டுக்கு தகப்பன் இயேசுவை அழைத்து வருகிறார். දුව සනිප නැති නිසා. மகள் சுகஹீனமாய் இருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේ එන්න කලින් ஆனால் இயேசு வர முன்பதாகவே ඒ දුව මැරුණා. அந்த சிறுமி மரித்து விட்டாள். ඒ මොහොතේ அந்த நேரத்தில் ඒ යාක්ෂා නිවසේ ගෘහේ நாயකයාගේ නිවසේ ලොකු වැළපීම් සිදු වුණා. அந்த வேளையிலே அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே மிகவும் புலம்பலாய் ඒ இருந்தது. ගෙදර ලොකු ප්‍රශ්නයක් ඇති වෙලා அந்த வீட்டிலே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. ලොකු කඳුලක් වෙලා තියෙනවා. பெரும் கண்ணீராய் இருந்தது. ඒ නිසා ඔවුන් වැළපෙන්න පටන් ගත්තා. எனவே அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள். මාක් 5 වෙනි පරිච්ඡේදයේ 38 වෙනි වචනේ සඳහන් කළ දෙනවා. மாற்கு 5:38 கூறுகிறது. යේසුස් වහන්සේ නිවසට ආවා. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தார். සිනගෝයේ මුලාදැනගේ ගෙට ආසෙක එවිට උන්වහන්සේ ගෝලාලයක්ද ගෝසේ අඬා වැළපුන්නෝය. නාව බලා right தமிழ் வாசிங்க. ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் வந்து சந்தடி மிகவும் அழுது புலம்புவதை கண்டு ගෙට ඇතුල්ව නුඹලා ගෝසා කරනෙත් අඬන්නෙත් මක් නිසාද? දරුවා මැරිලා නොවේ නිදන්නේ යයි ඔවුන්ට කීසේක. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். දැන් යේසුස් වහන්සේ ඇතුළට ආවා. இப்பொழுது இயேசு உள்ளே வந்தார். යේසුස් වහන්සේ එළියේ නොවේ ඉන්නේ. இயேசு வெளியே அல்ல இருப்பார். ඔක්කොම කියන යේසුස් එළියේ නොවේ ඉන්නේ. சொல்லுங்கள், இயேசு வெளியே அல்ல නැවත இருப்பார். කියන යේසුස් එළියේ නොවේ ඉන්නේ. திரும்ப சொல்லுங்கள், இயேசு வெளியே මේ அல்ல වචනේ இருப்பார். තා ලස්සනට සඳහන් කළ இந்த දෙනවා. வார்த்தையிலே மிக அழகாய் கூறுகிறது. යේසුස් වහන්සේ ඈත නොවේ ඉන්නේ. இயேசு கிறிஸ்து தூரத்திலே அல்ல යේසුස් இருக்கிறார். වහන්සේ නිවස තුලට ඇවිල්ලා ඉවරයි. இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வந்து මම விட்டார். මේ සවස් කාලේ කියන කැමතියි. நான் இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறேன், යේසුස් වහන්සේ ඔබගේ නිවසේ ඉන්නවා. இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே යේසුස් இருக்கிறார். වහන්සේ ඔබගේ ජීවිත තුල ඇවිල්ලා ඉන්නේ. இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார். යේසුස් වහන්සේ අප තුල සිටින මොහොතේ இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது යේසුස් වහන්සේ ප්‍රශ්න මේකයි. அவர் கேட்கிற கேள்வி இதுதான். ඇයි මෙච්චර ශබ්ද කරන්නේ? ஏன் இவ்வளவு சத்தமிடுகிறீர்கள்? ඇයි මෙච්චර අනන්නේ? ஏன் இவ்வளவாய் புலம்புகிறீர்கள்? ඔබගේ ප්‍රශ්න මොහොතේ, உங்கள் பிரச்சனை நேரத்திலும், ඔබගේ වේදනා මොහොතේ, உங்கள் வேதனை ඔබ நேரத்திலும், කැළඹුණ මොහොතේ நீங்கள் கலக்கமடைகிற ඔබ நேரத்தில் තෝරා ගන්න ඕනේ நீங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். ඇඬීම නොවේ, அழுகை அல்ல, වැළපීම නොවේ, புலம்பல் அல்ல, ඇදහිල්ල. விசுவாசம். ඔබ ඇදහිල්ල
ඇදහිල්ල තෝරගන්න අවශ්‍යයි. நீங்கள் விசுவாசத்தை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේ කිව්වේ නෑ. இயேசு சொல்லவில்லை මෙතන ප්‍රශ්නයක් නෑ කියලා. இந்த இடத்துல பிரச்சனை இல்லை මෙතන என்று. කැළඹීම ඇති වෙන්න ප්‍රශ්නයක් නෑ. இங்கு கலக்கம் அடைகிற அளவுக்கு பிரச்சனை இல்லை என்று උන්වහන්සේ சொல்லவில்லை. කියන ඇත්තයි. அவர் சொல்கிறார் உண்மைதான். මෙතන යම්කිසි මරණයක් වෙලා තියෙනවා. இந்த இடத்திலே ஒரு மரணம் ஏற்பட்டு ලොකු වේදනා සහිත දෙයක් වෙලා තියෙනවා. பெரிய வேதனையான சம்பவம் நடந்திருக்கிறது. යේසුස් වහන්සේ කියන්නේ இயேசு சொல்கிறார் මේ වේදනාව මේ කැළඹීම මේ අඳුරෙන් පිරුණු මොහොතේ இயேசு சொல்கிறார் இந்த வேதனையான இந்த கலக்கமடைந்த இந்த இருள் சூழ்ந்த நேரத்திலே බැදීල තෝරගන්න ඕනේ. நீங்கள் விசுவாசத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ සියල්ල වෙනස් කරයි. தேவன் சகலதையும் மாற்றுவார். හස්බන්ඩ් කෙනෙක්ගෙන් කෝල් එකක් ආපු ගාම ஹஸ்பண்ட் இடத்திலே இருந்து ஒரு கால் வந்ததும் යාට මොනවාරි ප්‍රශ්නයක් කියපු ගාම அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னதும் ලංකාවේ ගෑණි මූණ ඉල්ලගෙන ඉන්නවා. இலங்கையில் இருக்கிற மனைவி முகத்தை தொங்க வைத்துக் கொண்டு මූණ නොවේ ඉල්ලන්න ඕනේ. முகத்தை அல்ல முக்கியப்படுத்த வேண்டும். ඇදහිල්ල. விசுவாசமே මගේ දෙවියන් වහන්සේ ඔහුගේ ජීවිත ආස්කමක් කරයි. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். තියෙනවද? அது இருக்கிறதா? මොනාරි ප්‍රශ්නයක් ආවම ஏதாவது பிரச்சனை வரட்டும். මට පසුගිය සද්දයකට කලින් ලොකු ප්‍රශ්නයක්. எனக்கு கடந்த 2 கிழமைக்கு முன்பு பெரிய பிரச்சனை. මම සතේට ගණන් ගත්තේ නෑ. நான் அது ஒரு சதத்துக்கும் எடுக்கவில்லை. ඇයි මගේ දෙවියන් වහන්සේ ஏன் என் தேவன் ලෝකයේ සිටින අයට වඩා உலகத்தில் இருப்பவர்களை මා காட்டிலும் තුලින් නව තැනතා எனக்குள்ளே இருக்கிறவர் ඕ බලවන්තයි. அவர் பெரியவர். ඒ ඇදහිල්ල තෝරගන්න අවශ්‍යයි. அந்த விசுவாசத்தை தான் ඔබේ தேர்ந்தெடுக்க வேண்டும். ප්‍රශ්න ඇති වුණාම ඒක ඇති වෙන බලපෑම ගැන බලනවා. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அதில் இருக்கிற தாக்கத்தை பார்க்கிறீர்கள். යේසුස් වහන්සේ ආන ප්‍රශ්න මේකයි. இயேசு கேட்கிற கேள்வியே இதுதான். මම ඇවිල්ලා நான் ඉවරයි. வந்து விட்டேனே, මම ඉන්නවා. நான் இருக்கிறேன். කෝටි කෝටි පති කෙනෙක් මෙතන ඉන්නවා. கோடீஸ்வரன் கோடிக்கும் அதிபதி இந்த இடத்துல இருக்கிறார். රුපියල් 500ක් ඕනේ. 500 ரூபாய் தேவை. ඕ මම කාගාවද ඉල්ලන්නේ? நான் யாரிடத்திலே கேட்பேன்? කොහමද මම ඉල්ලන්නේ? எப்படி கேட்பேன்? මම කොයිද යන්නේ? நான் எங்கு செல்வது? කාවද තියාගෙන ආන්නේ? யாரை வைத்துக் கொண்டு கேட்கிறார்? කිරි දෙන එළදෙනව ගෙදර තියාගෙන பால் කිරි கொடுக்கிற වලට මම මොනවාද කරන්නේ? பால் கொடுக்கிற பசுவை வைத்துக் கொண்டு பாலுக்கு நான் என்ன செய்வேன்? තාමත් මූණ අප්සෙට් ඕගලන්ගේ. இன்னும் உங்க முகம் வந்து upset සමහර ஆகி අය இருக்கிறது. තාම අපායට ගාපු කැලෙන්ඩර් වගේ තමයි. අයියෝ. ஒரு சிலர் இன்னும் நரகத்துக்கு அடித்த கேலண்டர் போல தான் இருக்கிறீர்கள். දෙවියන් ඔබගේ ඇදහිල්ල ලෝකේ ජය ගනි. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ඔබගේ ඇදහිල්ලේ ගර්භාෂ නැතුවත් බබෙක් දෙන්න පුළුවන්. உங்கள் விசுவாசத்திலே கர்ப்பப்பை இல்லாமலேயே குழந்தை கொடுக்கலாம். ඔබගේ ඇදහිල්ල රතු මූද දෙබෑ කරයි. உங்கள் விசுவாசம் செங்கடலை பிளக்கும். යේසුස් වහන්සේ ආනවා කිසිම දෙයකට අවශ්‍ය නැති ලෙස ඇයි ඔබ කැළඹෙන්නේ? இயேசு கேட்கிறார், எதற்கும் பிரயோஜனமற்ற நிலையிலே நீ ஏன் கலங்குகிறாய்? උන්වහන්සේට පුළුවන් නැති දේ ඇති කරන්න. அவருக்கு முடியும் இல்லாததை உருவாக்க. ඇති දේ වෙනස් කරන්නත් උන්වහන්සේට පුළුවන්. இருக்கிற காரியத்தை மாற்றி அமைக்கவும் அவருக்கு ප්‍රශ්නයක් முடியும். ආපු ගම උරා ගන්න අවශ්‍ය ඇදහිල්ල. பிரச்சனை வந்ததும் உறிந்தெடுக்க வேண்டும் අද விசுவாசத்தை. මුළු ලෝකෙටම බය ආත්මයක් සක්මන් කරනවා. இந்த முழு உலகத்துக்கே இன்று ஒரு பயத்தின் ஆவி கிரிகை செய்கிறது. ප්‍රශ්නයක් ආපු ගම பிரச்சனை வந்ததும் බයක් ஒரு பயம், බයක්. ஒரு பயம். ඔබ බය ගත්තත් ඇදහිල්ල නෑ. நீங்கள் பயத்தை எடுத்தால் விசுவாசம் இல்லை. කැළඹෙනවා නම් ඇදහිල්ල නෑ. கலங்குவீர்கள் என்றால் விசுவாசம் இல்லை. ප්‍රශ්නයක් ගැන බයක් හිතනවා නම් ඔබට ඇදහිල්ල නෑ. பிரச்சனை குறித்த ஒரு பாரம் இருக்கும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. සියල්ල ඉවරයි කියලා හිතනවා මිනිස්සු. மனிதர்கள் நினைக்கிறார்கள் எல்லாமே முடிந்து விட்டது ඒක என்று. තමයි ඔබගේ වැරද්ද. அதுதான் உங்கள் தவறு. ආස පොළොව මවපු දෙවියන් වහන්සේ ඇතුලේ ඉන්නවා. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே உள்ளே இருக்கிறார். උන්වහන්සේට සියල්ල වෙනස් කරන්න පුළුවන්. அவருக்கு சகலத்தையும் மாற்றி அமைக்க ඔබ முடியும். නැති කළව හැම දෙයක්ම நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் උන්වහන්සේට 100 ගුණෙන් ඔබගේ ඉදිරියේ තබන්න පුළුවන්. உங்களுக்கு முன்பதாக 100 மடங்காய் வைக்கலாமே. ඔබගේ සෝස් එක නැත්තම් ඔබගේ ප්‍රධාන කෙනා දෙවියන් වහන්සේ වෙන්න ඕනේ. உங்களுக்குரிய பிரதானமானவர் அது தேவனாய்த்தான் இருக்க අද வேண்டும். ඔබට මුදල් ලැබෙනවා නම් இன்று உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்றால் ඔබගේ බිස්නස් නොවේ. உங்கள் பிசினஸ் அல்ல. ඔබට අද මුදල් ලැබෙනවා නම් உங்களுக்கு இன்று பணம் கிடைக்குமாய் ඔබගේ රැකියාව නොවේ. அது உங்கள் தொழில் அல்ல. ඔබට මුදල් ලැබෙනවා නම් உங்களுக்கு பணம் கிடைக்கும் ඒක என்றால் මනුෂ්‍යෙක් නැතම් ස්ත්‍රී කෙනෙක් නොවේ. ஒரு மனிதன் இல்லாவிட்டால் ஒரு ஸ்திரீ அல்ல. ඔබට මුදල් කාගේද ලැබෙන්නේ? உங்களுக்கு பணம் யாரிடத்திலிருந்து கிடைக்கும்? කියන්න. சொல்லுங்கள். කියන්නේ නම
சொல்லுங்கள் දෙවියන් වාසගේ தேவனிடத்தில் இருந்து දාවිත් මේ වගේ වචනයක් කියනවා. தாவீது இப்படியான ஒரு வார்த்தை ගීතාවල சொல்கிறார். 121 சங்கீதம் 121 ගීතාවල 121 சங்கீதம் 121:1 මට උපකාර එන්නව කඳු දෙස මම බලමි. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நான் பார்க்கிறேன். මම කන්ද දෙස බලමි. நான் பர்வதத்தை நோக்கி මෙයා பார்க்கிறேன். මට සල්ලි දෙයි. இவர் எனக்கு பணம் கொடுப்பார், අරයා දෙයි කියලා. அவர் கொடுப்பார் என்று, මේන් මට යමක් ලැබෙයි කියලා. இங்கிருந்து ஒன்று අද கிடைக்கும் என்று, ඔෆිස් එකේ සල්ලි ලැබෙයි කියලා. இன்று எனக்கு ஆபீஸ்ல இருந்து பணம் கிடைக்கும் என்று කන්ද දෙස බලමි. அந்த மலையை நோக்கி பார்க்கிறேன். නමුත් ஆனாலும் කියනවා නමුත් ஆனாலும் මට උපකාර එන්නේ எனக்கு- කොයිද? எனக்கு ஒத்தாசை வருவது எங்கிருந்து? දෙවනි වචනේ இரண்டாம் வசனத்திலிருந்து මේ කන්දෙන් නොවේ. இந்த மலைகள் මේ මනුෂ්‍යගෙන් නොවේ. இந்த மனுஷன் மூலமாக මේක ලැබෙන්නේ ආසම් පොළොවම අපෝ දෙවියන් වාසගේ. இது கிடைப்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்தில் මට හැම දෙයක්ම ලැබෙන්නේ දෙවියන් වාසගේ. எனக்கு எல்லாமே தேவனிடத்தில் දෙවියන් වාස තමයි සියල්ල දෙන්නේ. தேவனே சகலதையும் ඒ கொடுக்கிறார். ඇදහිල්ල ඔබට අවශ්‍යයි. அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. හලෙලූයා. ஹalleluya. ඒ ඇදහිල්ල තමයි ඔබට උවමනා වෙන්නේ. அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. හරියන. அமர்ந்து கொள்ளுங்கள், right. මොකද නේ? கவனிங்கள். අද ලොකු දෙයක් වෙන්න යනවා. இது பெரிய காரியம் நடக்க போகிறது. හරියට ඔබ හිටියත් අද රාත්‍රියේ නිදාගන්න ඉස්සලා good news එකක් ලැබෙයි. சரியாக நீங்கள் இருந்தால் இன்று நித்திரைக்கு போக முன்பதாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். ආමෙන්. හොඳ දෙයක් සිදු වෙයි. நல்லது நடக்கும். right. මොකද නේ? கவனிங்கள், right. දැන් බලන්න கவனிங்கள். මට මේන් මුදල් ලැබෙයි. எனக்கு இங்கிருந்து பணம் මම මේ கிடைக்கும். පැත්ත බලනවා. நான் அந்த பக்கம் பார்க்கிறேன். නමුත් ඒක ලැබෙන්නේ ஆனால் அது கிடைப்பது මෙතනින් නොවේ. இங்காலே அல்ல, අරයා දෙන්න නිසායි. அவர் கொடுப்பதினால். right. දැන් ඔබගේ ජොබ් එක අද ගාලේ ගියා. இன்று உங்களுடைய ஜாப் ஆனது இல்லாமல் போனது. එතකොට அப்பொழுது ඇයි ඔබ කැළඹෙන්නේ? ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? ජොබ් නම්බර් ඔබගේ ප්‍රධාන තැන. ஜாப் அல்ல உங்களுடைய பிரதான இடம், උන්වහන්සේ. அவர் மாத்திரமே. මගේ දෙවියන් මාසේ යමක් කරන්න යනවා. என் தேவன் ஏதோ செய்ய போகிறார். ඇයි මේ ජොබ් එක ගාලේ යන්නේ? ஏன் இந்த ஜாப் அடித்து போகிறது? දෙවියන් මාසේ මීට වඩා හොඳ දෙයක් දෙන්න. தேவன் இதை விட பெரிதாய் ஒன்றை හැබැයි ඔබ கொடுக்க ජොබ් போகிறார். එකේ ගියාම ඔබ කැළඹෙනවා නම් ජොබ් ඔබගේ දෙවි කෙනෙක් වෙනවා. நீங்கள் ஜொப் ஆனது, நீங்கள் ஜொப்பை பார்த்து கலங்குகிறீர்கள் என்றால் ஜொப்பே உங்களுடைய தேவன் ஆவார். ඔබගේ ඇදහිල්ල වෙන්න ඕනේ දෙවියන් මාසේ ගාව. உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும் தேவனிடத்தில். මනුෂ්‍ය නොවේ රොටි දෙන්නේ. மனித நல்ல அப்பம் கொடுப்பது. දෙවියන් මාසේ ආසේ මන්න ඇව්වා. தேவன் வானத்திலிருந்து மன்னா දෙවියන් அனுப்பினார். මාසේ මස් ටික දුන්නා. தேவன் இறைச்சிகளை கொடுத்தார். උන්වහන්සේට සියල්ල කරන්න පුළුවන්. அவருக்கு சகலதையும் செய்ய ඔබගේ முடியும். ඇදහිල්ල තියෙන අවශ්‍යයි. உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். ආමෙන්. දැන් ඔබගේ ජොබ් එක ගාලේ ගියා. இப்பொழுது உங்கள் ஜாப் அடித்து போயிட்டு, ඒ ජොබ් එක දුන්නේ කවුද? அது ஜாப்பை கொடுத்தது யார்? දෙවියන් වහන්සේ. தேவன். එක මනුෂ්‍යයෙක් ඔබට උදව් කරනවා. ஒரு மனிதன் உங்களுக்கு உதவி செய்கிறார், එයාත් නැති වෙලා ගියා. அவரும் இல்லாமல் போய்விட்டார். එයාව දුන්නේ කවුද? அவரை கொடுத்தது யார்? දෙවියන් වහන්සේ. தேவன். එහෙනම් ඔබගේ ප්‍රධාන තැන කවුද වෙන්න ඕනේ? ஆனால் அப்படி என்றால் உங்கள் பிரதானமான இடத்தில் யார் இருக்கணும்? ඒක දෙවියන් වහන්සේ වෙන්න ඕනේ. அது தேவனாய் இருக்க வேண்டும். දැන් ප්‍රධාන දේ දෙවියන් වහන්සේ. பிரதானமான காரியம் தேவன். අද ඔබගේ ප්‍රධාන තැන දෙවි කෙනෙක්ට තබන්න. இன்று உங்களுடைய பிரதான இடத்திலே தேவனை வையுங்கள். දරුවන් සල්ලි දෙයි. பிள்ளைகள் பணம் கொடுப்பார்கள், කාලයක් ගියාම උන් දෙන්නේ නැහැ. கொஞ்ச காலம் சென்றதும் கொடுக்க மாட்டார்கள். ඔවුන්ට උමනකම් තියෙනවා. அவர்களுக்கும் பல தேவைகள் இருக்கும். දරුවන්ව දෙවි කෙනෙක් කරන්න එපා. பிள்ளைகளை கூட தெய்வமாக்க வேண்டாம். ඔබගේ දෙවියා උන්වහන්සේ. உங்கள் தேவன் அவர்தான். ආමෙන්. ஆமென். අද යම්කිසි ප්‍රශ්නයක් ආවම බයක් ඇති වෙනවා. இன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததும் பயம் ஏற்படுகிறது. සමහර හිතන ඔක්කොම ඉවරයි කියලා. சிலர் நினைப்பார்கள் எல்லாம் முடிந்து விட்டது. මරුණාව ගෙදර හිතුවා ඉවරයි දැන්. மரித்த வீட்டில் நினைத்தார்கள் எல்லாம் இனி முடிந்தது. උස්ම ටිකක් තියලා තිබුණාත් යේසුස් වහන්සේට ආස්කම් කරන්න පුළුවන්. கொஞ்சம் மூச்சு இருந்தால் இயேசுக்கு அற்புதம் දැන් செய்தார். ඉවරයි. இப்பொழுது முடிந்து விட்டது. දෙවියන් වහන්සේ ප්‍රමාදයි. தேவன் தாமதமானார். ආස්කම් කරන්න බැරි ලෙස උන්වහන්සේ ප්‍රමාද නොවේ. அற்புதம் செய்ய முடியாத அளவுக்கு அவர் தாமதமானவர் அல்ல. ඔබ නඩුවේ පැරදුනත් හරි උන්වහන්සේට පුළුවන් ඒක නැවත මකලා ලියලා ඒ දේ ඔබට ලබා දෙන්න. நீங்கள் வழக்கிலே தோத்து போனாலும் கூட அவருக்கு மூலம் அதை அழித்து விட்டு அது உங்களுக்கு சாதகமாய் ඔබට மாற்ற. විවාහ ජීවිතය ඇති කරලා දෙන තරමට ඒක ප්‍රමාද නොවේ. உங்களுக்கு திருமண வாழ்க்கையை கொடுக்கிற அளவுக்கு அது தாமதம் அல்ல. දේ වචනය ඇතුළට ගන්න. தேவனுடைய வார்த்தை உள்வாங்குங்கள். වචනය ඔබ ප්‍රාණවත් කරයි. வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ඔබගේ ජීවිත වෙනස් කරයි. உங்கள் வாழ்க்கையை மாற்றும். මම
මට දැන් කියමුකෝ සෞන්ද ප්‍රශ්නයක් ආව කියලා. இப்பொழுது உதாரணமாய் எனக்கு திங்கட்கிழமை ஒரு பிரச்சனை வந்தது என்று வைத்துக் கொள்வோம். සෞන්ද ඇඳලා normal ඉන්නේ. நான் திங்கள்ல இருந்து நார்மலா தான் இருப்பேன். නමුත් මම දේශනාවක් කෙරුවත් සිකුරාදා. ஆனால் வெள்ளிக்கிழமை ஒரு பிரசங்கத்தை நான் பண்ணினால் මම පානත් වෙනවා. நான் உயிரடைகிறேன். ඒක අදහස அதன் அர்த்தம் වචනය අපිව ප්‍රාණවත් කරයි. வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். යේසුස් වහන්සේගව යක්ෂයන මොහොතේ இயேசுவினிடத்திலே பிசாசு வரும் பொழுது උන්වහන්සේ කිව්වා මේ බයිබලයේ මේ පරිච්ඡේ මේ වචනේ මේම තියෙනවා. அவர் சொன்னார் வேதத்திலே இந்த அதிகாரத்திலே இந்த வார்த்தையிலே இப்படி இருக்கிறது என்று. දෙවෙනි පරීක්ෂාව ආවම இரண்டாவது சோதனை வந்ததும் මේ ප්‍රශ්නට මෙතන පිළිතුරක් තියෙනවා. இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்திலே ஒரு பதில் இருக்கிறது. ඊට පස්සේ තව ප්‍රශ්නයක් ආවම இன்னும் ஒரு பிரச்சனை வந்ததும் බයිබලේ ප්‍රශ්න අරන් උන්වහන්සේ දුන්නා. මෙන්න මෙතන මේම තියෙන කියලා. வேதத்திலே எடுத்து சொன்னார் இதிலே இங்க இருக்கிறது என்று. ඊට පස්සේ යක්ෂයා ප්‍රශ්න ගෙනාවත්. இதன் பின்பு பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார். මාවයෙන් කොන්දද? கவனியுங்கள். යක්ෂයා ප්‍රශ්න ගෙනාවත්. பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்தார். තේ කෝප දෙකක් හදන්න. 2 டீ செய்யுங்கள். එකක් ඔයාට. ஒன்று உங்களுக்கு. අනිත් එකක් යකාට. இரண்டாவது பிசாசுக்கு. කමක් නෑ දෙන්න යකාට දෙන්න. பரவாயில்ல கொடுங்க பிசாசுக்கு. ඊට පස්සේ බයිබලය අරන් වාඩි වෙලා. அதன் பின்பு வேதத்தை எடுத்து அமர்ந்து අර යක්ෂයා අපි බයිබලයෙන් බලමු. சரி பிசாசே நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கலாம். බයිබලයේ මේම දෙන එක සාකච්ඡාවක් කරන්න. இந்த வேதத்தில் இப்படி இருக்கிறது ஒரு சம்பாஷணை பண்ணுங்க. ඔව් එතන ඉන්නේ. அவன் அங்கு இருக்க மாட்டான். ඔබට ප්‍රශ්නයක් ආවම உங்களுக்கு ඔබ බයිබලේ නොවේ බලන්නේ සුමනාවතිගේ කතාව දමාන්නේ. ඔව්. உங்களுக்கு பிரச்சனை வந்ததும் வேதத்தை அல்ல நீங்கள் பார்ப்பது சுமனாவத்தின் கதையை தான் பார்க்கிறீர்கள். කෑම නැත්තම් දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයිද? බයිබලේ තියනවද නැද්ද? உணவு இல்லாவிட்டாலும் தேவன் அற்புதம் செய்வாரா இல்லையா? ලඩක්කවත් ආස්කම් වේද නැද්ද? ஒரு வியாதி வந்தால் அற்புதம் நடக்குமா இல்லையா? ඔබගේ ජීවිතේ යම් කිසියක් අලාභ වුණත් ඒක දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයිද නැද්ද? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நஷ்டமானால் தேவன் அற்புதம் செய்வாரா වචනේ இல்லையா? ගන්න. வார்த்தை எடுங்கள். වචනේ තමයි ඔබගේ ජීවිතය ඇදහිල්ල ඇති කරන්නේ. வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை உண்டு பண்ணும். ඔබ ඇසීමෙන් ඇදහිල්ල ඔබට පැමිණෙයි. கேள்வினாலே உங்களுக்கு விசுவாசம் வரும். එනිසා ඔබට ප්‍රශ්නයක් ආවම කැළඹෙන්න එපා. எனவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கலங்க வேண்டாம். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார் මම නුඹලාගේ නිවසේ සිටිනවා. நான் உங்கள் வீட்டிலே இருக்கிறேன். ඇයි නුඹලා ශබ්ද කරන්නේ? ஏன் நீங்கள் கோஷமிடுகிறீர்கள்? ඇයි නුඹලා අඬා වැළපෙන්නේ? ஏன் நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள்? යේසුස් වහන්සේ කියනවා இயேசு சொல்லுகிறார் අද නුඹගේ නිවසේ තියෙන දුක මට දන්නවා. இன்று உன் வீட்டில் இருக்கிற துக்கம் எனக்கு தெரியும். මරණයක් සිදු වෙලා තියෙනවා. ஒரு மரணம் ඔයගොල්ලෝ ஏற்பட்டிருக்கிறது. කැළඹීමේ ඉන්න එක මට දන්නවා. உங்கள் கலக்கம் நான் அறிவேன். ඔබ මොන වගේ ප්‍රශ්න මැද යන්නේ ඒකත් මට දන්නවා. நீங்கள் இப்பொழுது எந்த பிரச்சனையிலே போகிறீர்கள் அதுவும் எனக்கு මම தெரியும். ඒත් මම නුඹ අමතක කරුවේ නෑ. ஆனாலும் நான் உன்னை மறக்கவில்லை. මම නුඹ අමතක කරන්න යන්නේ නැහැ. நான் உன்னை மறந்து போகவும் மாட்டேன். මට කොච්චර ප්‍රශ්න ආවතේ. எனக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வரட்டும் උන්වහන්සේ මාව අමතක කරන්නේ නැහැ. அவர் ஒருபோதும் என்னை மறக்க மாட்டார். මනුෂ්‍යයන් කරන හැම දෙයක්ම උන්වහන්සේ බලාගෙන සිටිනවා. மனிதன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் මම கவனித்து ඔබගේ ආණ්ඩ කැමතියි. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். කවුද කෙනෙක් මාව පිටිපස්සෙන් ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට දන්නේ නැතුව කොනිටන්න පුළුවන්ද? யாராவது ஒருவர் எனக்கு பின்னாலே வந்து தேவன் அறியாமல் என்னை கிள்ள முடியுமோ? පුළුවන්ද? அது முடியுமா? முடியாது. උන්වහන්සේ දන්නේ නැතුව කිසිම දෙයක් සෙලවෙන්නේ නැහැ. அவர் அறியாமல் ஒன்றுமே அசையாது. මේ ප්‍රශ්න වල එන මොහොතේ இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது ඔබගේ ඇදහිල්ල පාවිච්චි කරලා உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி අනිස්ථාවට යන්න. அடுத்த நிலைக்கு போங்கள். මේ ප්‍රශ්න එනවා. அந்த பிரச்சனை வரும் ඔබ වටන්න නොවේ. உங்களை வீழ்த்துவதற்காக. ඇදහිල්ල පාවිච්චි කරන මොහොතේ ඉහළට යන්නයි. விசுவாசத்தை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் மேலே எழும்ப. ඔබ ගාව පොඩි ඇදහිල්ලක් තියලා உங்களிடத்தில் சிறிய விசுவாசத்தை இருந்தும் ඔබට ලොකු දෙයක් කරන්න බෑ. உங்களுக்கு பெரிதாய் ஒன்றும் செய்ய முடியாது. ඇත්තයි කන්ද පහ කරන්න පුළුවන්. உண்மைதான் மலையை பேர்ந்தெடுக்கலாம். කන්දක් පහ කරන්න පුළුවන්. ஒரு மலையை பெயர்க்க பண்ணலாம். අපට තරම් ඇදහිල්ල තියෙනවා කන්දක් පහ කරන්න පුළුවන්. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பேர்ந்தெடுக்கலாம். ලොකු දෙයක් කියලා හිතන්න එපා. அது பெருசென்று நினைக்க வேண்டாம். එහෙනම් අපට තරම් ඇදහිල්ලම ඉන්නම් කියලා ඉන්න එපා. அப்படி என்றால் கடுகளவு விசுவாசத்தோடே இருக்கிறேன் என்று இருக்க අප வேண்டாம். ඇට ඇදහිල්ලෙන් කන්ද සොලවන්න පුළුවන්. ஒரு கடுகளவு விசுவாசத்திலே மலையை கூட அசைக்கலாம். අඹ තරම් ඇදහිල්ලක් තියෙනවා නම් ලංකාව සොලවන්න පුළුවන්. மாங்காய் அளவுக்கு விசுவாசம் இருந்தால் இலங்கையே அசைக்கலாம். එහෙනම් පොල් ගෙඩි තරම් ඇදහිල්ලක් තියෙනවා නම් ලෝකේ සොලවන්න පුළුවන්. அப்படி என்றால் தேங்காய் அளவுக்கு விசுவாசம் இருந்தால் உலகத்தையே அசைக்கலாம். ආමේන්. ஆமென்.
එනිසා ඔබගේ ඇදහිල්ල වර්ධනය කරන්න. எனவே உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். පොඩි කෝටු කෑල්ලක් තියාගෙන சின்ன ஒரு குச்சை வைத்துக் கொண்டு මේ කුව මේ මොනවාද ඒ යකඩය උඩින් යන්න බෑ. அந்த இரும்புக்கு மேலே போக முடியாது. ඒකට වඩා ඔබට ඇදේ මේ කෝටක් තියෙන අවශ්‍යයි. அதை விட பெரிதான ஒரு தடி உங்களுக்கு ඒකවල தேவைப்படுகிறது. තමයි ඉච්ච ඔබට පයින්න පුළුවන්. அப்படி என்றால் தான் உங்களுக்கு அதற்கு மேலே பாயலாம். මට විශාල දෙයක් අවශ්‍ය නම් உங்களுக்கு මට විශාල දෙයක් எனக்கு பெரிதாய் ஒன்று தேவை என்றால் මට විශාල ඇදේලා තියෙනවා. எனக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறது. අතර වටේට මාව බ්ලොක් එකකොත් ඇගේ. நாலா பக்கமும் என்னை பிளாக் பண்ணினாலும் මම විශ්වාස කරන දෙවියන් වහන්සේ. நான் விசுவாசிக்கிறது தேவனை. ඔබගේ ඇදහිල්ල තියෙන අවශ්‍යයි. உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். මම නිදාගෙන ඉන්න වෙලාව පවා நான் நித்திரையா இருக்கும் பொழுதும் කාටත් බෑ මාව කොනිත්තන්ට උන්වහන්සේ දන්නේ නැතුව. யாருக்குமே முடியாது, அவர் அறியாமல் என்னைக்கு இல்ல. ඒකයි මගේ ඇදහිල්ල. அதுதான் என் விசுவாசம். දෙවියන් වහන්සේ කියනවා නුඹ මගේ හල්ලේ සිටින්නේ කියලා. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் உள்ளம் கையிலே இருக்கிறீர். කාටත් බෑ නුඹ මගෙන් උතුර ගන්නට. யாருக்குமே முடியாது என்னிடத்திலே இருந்து உன்னை பறித்துக் கொள்ள. නුඹ මගේ ඇයේ කළු ඉන්ද්‍රියාව වගේ. நீர் என்னுடைய கண்ணிலே கண் மணியைப் போல் இருக்கிறாய். කාටත් බෑ කල්ලන්ට. யாருக்குமே முடியாது அதை தொட. එච්චර මා සුරක්ෂිතව දෙවියන් වහන්සේ මා තබා දෙන කියලා මම විශ්වාස කරනවා. அந்த அளவுக்கு தேவன் என்னை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார் என்பதை நான் නමුත් விசுவாசிக்கிறேன். දෙවියන් වහන්සේ මේම ඔබව තබාගෙන හිටියත් ඇගේ. இப்படியாய் தேவன் உங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் ඔබගේ ඇදහිල්ල නැත්තම් உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் ඇවිදගෙන ඉන්නා ඔබ நடந்து கொண்டிருக்கிற நீங்கள், මූද ඇවිදගෙන ඉන්නා ඔබ கடலிலே நடந்து கொண்டிருக்கிற நீங்கள், ඔබ ඇදහිල්ල නැති මෝද ගිලනවාමයි. நீங்கள் விசுவாசம் இல்லாத பட்சத்திலே ඔබ மூழ்குவீர்கள். යේසුස්ගේ ගෝලෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் இயேசுவின் சீசராய் இருக்கலாம். අවුරුදු 3මාක පාස්ටර් කෙනෙක් වෙන්න පුළුවන්. 3.5 வருட பாஸ்டராய் இருக்கலாம். මෙව්ව මොකුත් වැඩ වෙන්නේ නැහැ. அந்த ஒன்றிலும் வேலை இல்லை. ඔබගේ ජීවිතේ ඇදහිල්ල ඔබ උස්සයි. உங்கள் வாழ்க்கையின் விசுவாசமே உங்களை உயர்த்தும். බය ඔබ පල්ලයට දායි. பயம் உங்களை கீழே போடும். ඔබගේ බය ඔබ පල්ලයට දායි. உங்கள் பயம் உங்களை கீழே போடும். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මේ හැම දෙයකින් එළියට එන්න இந்த எல்லா காரியங்களிலும் இருந்து வெளியே வர ඔබගේ බය ජය ගන්නව පිණිස ඉස්සලා ඇදහිල්ල ගන්න. உங்கள் பயத்திலே இருந்து வெற்றி பெற மேற்கொள்ள முதலாவதாய் ප්‍රශ්න நீங்கள் කවම விசுவாசிங்கள். අඬන්නගෙන් තේරුමක් නැහැ. பிரச்சனை வந்ததும் அழுவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ඔබ ආත්මාත් වඳින දෙවියන් වහන්සේ ආස්කම් කරන්න දෙවියන් වහන්සේ. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறார். උන්වහන්සේ කියනවා නුඹට විරුද්ධව සාදනව ආයුධය. அவர் சொல்லுகிறார், உனக்கு எதிராய் செய்யப்படுகிற ஆயுதங்கள், නුඹට විරුද්ධව සාදනව ආයුධය. உங்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற ஆயுதங்கள் බලන්න ඔබට විරුද්ධව මේක සාදයි. உங்களுக்கு எதிராய் இதை செய்யப்படும், உருவாக்கப்படும். ඒක සාදයි. அதை உருவாக்குவார்கள். නමුත් ඒක වැඩ වෙන්නේ නැහැ. ஆனால் அதிலே வேலை நடக்காது. තුවක්කුවක් හදයි. ஒரு தோக்கை செய்வார்கள், துப்பாக்கி. துப்பாக்கியை செய்வார்கள். නමුත් ඒක වැඩි ඒක බුලටුත් හදයි. அதிலே புல்லட்டும் செய்வார்கள். නමුත් ඒක ඔයාට වදින්නේ නැහැ. ஆனால் அது உங்களுக்கு படாது. අපි හිතන අපිට විරුද්ධ මේගොල්ලෝ මේම කළානේ කියලා. நாம் நினைக்கிறோம் நமக்கு எதிராக இவர்கள் இதை செய்தார்களே. මම ඒව ගණන් ගන්නෙත් නැහැ. நான் அதை கணக்கே எடுக்க மாட்டேன். පාස්ටර් වාට මේම பாஸ்டர், உங்களுக்கு இந்த මම காரியம், ඒව ආන්නෙත් நான் නැහැ. அதை கேட்பதும் இல்லை. ඒක බයිබලේ දාලා තියෙනවා. ஏனென்றால் வேதத்தில் கூறப்படுகிறது ඒව වදින්නේ නැහැ. அவைகள் படுவதில்லை, ඒව වදින්නේ නැහැ. படுவதில்லை. ඔබ කොයි මොන වගේ ඇදහිල්ලෙන් ඉන්නවද? நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் දේව இருக்கிறீர்கள்? බලය දේව ආස්කම් සිදු වෙන්නේ මේ ඇදහිල්ලෙන් තමයි. தேவ வல்லமை, தேவ அற்புதம் நடப்பது இந்த விசுவாசத்திலேயே. අපි බය නැමැති සර්කල් චක්‍රේ ජීවත් වෙනා වූ දේට වඩා අපි ඇදහිල්ල නැමැති තැනට එන්න අවශ්‍යයි. நாங்கள் பயமில்லாத வட்டத்துக்குள்ளே வாழ்வதை காட்டிலும் நாங்கள் விசுவாசம் என்கிற நிலைக்கு வர வேண்டும். දෙවියන් වහන්සේ මගේ පැත්තේ ඉන්නවා නම් தேவன் என் பட்சத்திலே இருப்பார் කවුද என்றால் මට විරුද්ධ වෙන්නේ? யார் என்னை எதிர்த்து நிற்பது? උන්වහන්සේ වචනයක් මෙහෙම කියනවා. அவர் வார்த்தையில் இப்படி නුඹට சொல்கிறார், විරුද්ධව උනකි- එක දොරෙන් එයි. உனக்கு எதிராக ஒரு வாசலிலே வருவார்கள். හොඳට ගන්නங்க. கவனியுங்கள், එයි. வருவார்கள், ප්‍රශ්න එයි. பிரச்சனை வரும். එන්නේ කිව්වේ නෑ. அப்படி அவர் சொல்லவில்லை, එන්නේ කියලා කිව්වේ. வராதுன்னு சொல்லவில்லை. නමුත් උන්වහන්සේ කියනවා ஆனால் அவர் சொல்கிறார், ඕනේ. அவர்கள் வருவார்கள், දොරවල් අතකින් දුවලයයි. ஆனால் 7 வழிகளில் விசுவாசி ஒலிப்பார்கள். කරන්න. நீங்கள் விசுவாசியுங்கள். ඔබ බලාපොරොත්තු වෙන්නේ මොනවාද? நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? ඔබට විරුද්ධව ආයුධයක් හදන්න නරකයි. உங்களுக்கு எதிராய் எந்த ஒரு ஆயுதமும் உருவாக்க கூடாது, මිනිස්සු එන්න නරකයි. ஜனங்கள் வரக்கூடாது. නෑ නෑ. එයි. இல்லை, ඔයාගේ வருவார்கள். වම් පැත්තේ දාක්.
உங்களுடைய வலது பக்கத்திலே 1000 දකුණු පැත්තේ දක්ෂ 1000 හිට ගන්නේ. இடது பக்கத்திலே 10000 நிற்பார்கள். ඔක්කොම 11000 ඉන්නවා. எல்லாம் 11000 ඔයා இருப்பார்கள். තනියෙන් ඉන්නේ. நீ தனிமையா இருக்கிறாய். නමුත් බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. ஆனால் வேதம் சொல்கிறது කිසි කෙනෙක් සිට ගන්නෑ. ஒருவரும் நிற்க மாட்டார்கள். 11 දෙනාම වැටෙයි ඔබ පමණක් හිට ගන්නේ. அந்த 11000 விழுந்து விடும். நீங்கள் மாத்திரமே நிமிர்ந்து ඔබ நிற்பீர்கள். පමණයි හිට ගන්නේ. நீங்கள் மாத்திரமே நிமிர்ந்து நிற்பீர்கள். ඔත්තුකාරන් 10 දෙනෙක් ගියා. வேவுக்காரர்கள் 10 பேர் போனார்கள். කානාන් දේශේ බලන්න. கானான் தேசத்தை එතන යෝධයන් හිටියා. அங்க அரக்கர்கள் இருந்தார்கள். යෝධයන් ඉන්න මොහොතේ அரக்கர்கள் උන් බය වෙලා කිව්වා. அவர்கள் பயந்து ඒක சொன்னார்கள் අල්ලන්න அதை බෑ. பிடிக்க முடியாது. උඹලා නොවේ අල්ලන්නේ. நீங்கள் அல்ல பிடிப்பீர்கள். දෙවියන් වහන්සේ. தேவனே නමුත් பிடிக்கிறார். දෙන්නෙක් ඇවිල්ලා ஆனால் කිව්වා. இருவர் வந்து சொன்னார்கள் ඒ දෙන්නම அந்த இருவரும் මේ දාදනා වගේ இந்த 10 பேரை போல මන්න කාපු අයයි. மண்ணா சாப்பிட்டவர்கள், කන්දේ වතුර බීපු අයයි. மலையிலிருந்து தண்ணீர் குடித்தவர்கள், බලා පටලේ යටින් ගියාව අය තමයි. மேக ஸ்தம்பத்துக்கு கீழே போனவர்கள், ඔවුනුත් එකට තමයි පටන් ගත්තේ. அவர்களும் ஒன்றாய் தான் ஆரம்பித்தார்கள். නමුත් ඒ දෙන්නා කිව්වා. ஆனால் அந்த இருவர் சொன்னார்கள் දෙවියන් වහන්සේගෙන් අපිට මේක පුළුවන් ජය ගන්න. தேவனாலே இதை நமக்கு ஜெயம் கொள்ள ඒ முடியும். දාදනාට ලැබුණේ නැහැ. அந்த 10 பேருக்கும் கிடைக்கவில்லை. ඇයි? ஏன்? මොනවාද අඩු? என்ன அதிலே குறைவு? මොනවාද අඩු? என்னதான் குறைந்தது? දෙවියන් වහන්සේගේ නැදීලා අඩු. தேவன் என்கிற அந்த விசுவாசம் குறைவு. ප්‍රශ්නයක් ආවම ඔබ නොවේ ජය ගන්නෑ. பிரச்சனை வந்ததும் நீங்கள் அல்ல ஜெயம் கொள்வது. දෙවියන් වහන්සේ. தேவனே, දෙවියන් වහන්සේ. தேவன்தான். අපි මේ හැම කැමරා දේවල් අදා ගත්තා. நாங்கள் இந்த எல்லா கேமராக்களையும் நாங்கள் செய்து கொண்டோம். ඊට පස්සේ තමයි පුතා කිව්වේ මේ ඔක්කොම දාන්න බැරි වුණා කියලා. அதன் பின்புதான் மகன் சொன்ன இந்த காரியங்கள் போட முடியாமல் போனது. 30ක් ඕන එකට. 30 லட்சம் தேவை. එපා. வேண்டாம். දැන් අමාරු இது கஷ்டம் කියලා නතර කිව්වේ නෑ. அப்படி என்று சொல்லி நிறுத்தவில்லை. බැංක් account එක බැලුවත් ඒක බෑ. பேங்க் அக்கவுண்டை பார்த்தால் அது முடியாது. අර order එක දෙන්න. சரி, ஆர்டரை கொடுங்க. අපි advance එකක් ගෙමු. நாங்கள் ஒரு அட்வான்ஸை கட்டுவோம். සති 3ක් වෙන මොහොතේ ඔක්කොම ලැබේ. 3 கிழமை ஆகும் பொழுது எல்லாமே கிடைக்கும். ඊයේ දවසේ එකපාරටම ලක්ෂ 2ක් ලැබුණා. நேற்றைய தினத்திலே மொத்தமாகவே 30 லட்சம் கிடைக்கும். අපි account එක බලනවා. நாம் அக்கவுண்டை பார்க்கிறோம். අපේ මාත්‍යාගේ income එක බලනවා. அங்க மாத்திர இன்கமை பார்க்கிறோம். ඔක්කොම බලලා තමයි plan කරන්නේ. அதை பார்த்து தான் பிளான் பண்ணுவோம். අපේ church එකේ budget දැම්මා. நம்முடைய சர்ச்சிலே பட்ஜெட் போட்டார். මෙච්චර ආවා තමයි මේක වීදම් ගන්න පුළුවන් කියලා. இவ்வளவு வந்தால் தான் இவ்வளவாய் செலவழிக்கலாம். එකපාරයි budget දැම්මේ. ஒரே ஒரு முறை தான் பட்ஜெட் ඊට போட்டார். පස්සේ අපිට budget ඕනේ නැහැ. அதன் பின்பு சொன்ன பட்ஜெட்டே தேவையில்லை. අපි වීදම් කරන වෙලාව වීදම් කරගෙන යන් දෙවියන් වහන්සේ සපයයි. நாங்கள் செலவழிக்கிற நேரத்திலே செலவை செய்து கொண்டே போவோம். தேவன் சந்திப்பார். අපේ ආරක්ෂාව කුමක්ද? எங்களுடைய பாதுகாப்பு யார்? ගීතවලිය 91 சங்கீதம் 91 මවොත්තමයාණන්ගේ ආස්ථානේ. உன்னதமானவருடைய ඒ மறைவிலே. ගීතවලිය 91 ගෙදර කියලා කියන්නේ. இந்த சங்கீதம் 91 வீட்டிலே போய் வாசிங்கள். සිංහයන් නුඹ පාගයි. சிங்கங்களை நீ නුඹ மிதிப்பாய். සර්පයන් පාගයි. நீ சர்ப்பங்களை மிதிப்பாய். අපි හිතන්නේ එහෙම නොවේ. நாங்கள் அப்படி அல்ல. නයි පොළොංග දකින්න කැමති නෑ. நாங்கள் சர்ப்பங்களை காண விருப்பமில்லை. අපිට ඕනේ මේ රෙඩ් කාපට් වගේ ජීවිතයක්. நமக்கு தேவைப்படுவது இந்த ரெட் கார்பெட் போல வாழ்க்கை. හැබැයි සිංහයෙක් කැවිලා පෑගුවම රටම ඔබගෙන කතා කරයි. ஆனால் சிங்கம் வந்தது நீங்கள் மிதித்தால் நாடே உங்களை பத்தி பேசும். ජය ගන්න පුළුවන්. ஜெயம் கொள்ள முடியும். බයිබලේ කියවන්න ඔබගේ ජීවිතේ මාත් වෙනසක් ඇති වෙයි. வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் வாழ்க்கையிலே மகாபரிய மாற்றம் உண்டாகும். කවුදරි ප්‍රශ්නයක් කිව්වා. யாராவது பிரச்சனையை சொன்னால் තේ කෝප දෙකක් හදන්න. 2 தேநீர் கோப்பை ඊට செய்யுங்கள். උදේ තේ අදාන වෙලාව මාව මතක් වෙනයි. நாளை காலை தேநீர் போடும் பொழுது பாஸ்டர் ஞாபகம் வரும். එකක් යකෙක්ට. ஒன்று பிசாசு. කවුද යකා? யார் அந்த பிசாசு? ළඟම වාඩිලා ඉන්නවා. உங்க அருகிலேயே එයා තමයි உட்கார்ந்து කතා කරන්නේ. இவர்தான் යක්ෂ பேசுகிறார். තමයි පාවිච්චි කරන්නේ. பிசாசு தான் ඒතර යාට பயன்படுத்துவார். තේ කෝපයක් දීලා කියන්න. அவருக்கு ஒரு தேநீர் கோப்பை கொடுத்து சொல்லு. බයිබලේ මෙහෙම තියෙනවා. வேதத்திலே இப்படி இருக்கிறது. ඒසය 43 2 සඳහන් කරලා තියෙනවා. ஏசாயா 43:2 கூறப்படுகிறது. 43 2 සඳහන් කරලා තියෙනවා. 43:2 சொல்லுகிறது. නුඹ ජලමැදින් යන විට මම නුඹ සමග සිටිමි. நீர் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு නුඹ இருக்கிறேன். ගංගාව මැදින් යන විට ඒවා නුඹට උඩින් ගලා යන්නේ නැත. நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. නුඹ ගිනි මැද යන විට නොදැවෙන්නේය. நீ அக்கினியில நடந்து செல்வாய், ஆனால் நீ வேகாதிருப்பாய். ගිනි දැල්ල නුඹ කෙරෙහි නොඇවිලෙන්නේය. அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றி எரியாது. ගින්දරෙයි. அக்கினி வரும். ගින්දර මැදින් යයි. அக்கினி நடுவிலே செல்வீர்கள். ප්‍රශ්නයෙන් යයි. பிரச்சனையோடு செல்வீர்கள்.
සමහර අය ඉන්නවා ගෙදර චර්ච් එක නිකන් මූණ නිකන් තියාගෙන බක මූණ වගේ. ஒரு சிலர் இருக்கார்கள் சர்ச்சுக்கு வருவார்கள் முகத்தை சும்மா பக்கமூனமாய் வைத்துக் கொண்டு පල්ලේ වල යන වෙලාවත් යන්නේ බක මූණ වගේ. சர்ச்சை விட்டு போகும் பொழுதும் பக்கமூனமாயே ඒගොල්ලන්ට ඕනේ පාස්ටර්ට තේරෙන්න ඕනේ අපේ ප්‍රශ්න. அவர்கள் எதிர்பார்ப்பது பாஸ்டருக்கு விளங்க வேண்டும் நம்ம பிரச்சனையை. hey sister මොනවාද sister දුකෙන් යන්නේ? ஏன் சிஸ்டர் துக்கமா போறீங்க? මම උන්ලව සතේට ගණන් ගන්නෑ. நான் அவங்கள ஒரு சதத்துக்கு கணக்கெடுக்க மாட்டேன். මම ලේන්ජුවක් තියලා උඤ්ඤුඤ්ඤු දාලා කියන්නේ ඉන්නේ. நான் இப்படி லேஞ்ச் எடுத்தபடி உஞ்சுன்னு துடைக்க மாட்டேன். මම වචනේ දෙනවා. நான் வார்த்தையை கொடுக்கிறேன். එච්චරයි මට පුළුවන්. அவ்வளவுதான் என்னால் முடியும். මම කඳුළු පිස දමන්නේ. நான் கண்ணீர் துடைப்பதில்லை. වචනේ පිස දමයි. வார்த்தையே துடைக்கும். ඒක තමයි වැදගත්. அதுதான் முக்கியம். මට hina වෙලා ඉන්නේ නැහැ කැමති. நான் சிரித்த முகத்தை காண்பது ரொம்ப விருப்பம். දුකෙන් යනව කැමති නැහැ. துக்கத்தோடு போகிறவர்களை விருப்பம் ඊට இல்லை. පස්සේ ඊළඟ එකද පල්ලි එන්නේ. அதுக்கு அடுத்த ஞாயிறு சர்ச் வர மாட்டாங்க. ස්ටාෆ්ලා විසිටින් ගියාම කියයි ஸ்டாப் விசிட்டிங் போடுன்னு சொல்வார்கள். මාගේ දුකෙන් හිටියේ. நான் ரொம்ப துக்கமா இருந்தேன். පාස්ටර් කිසිම දෙයක් මාත් එක්ක ඇහුවේ නැහැ. பாஸ்டர் ஒண்ணுமே என்கிட்ட கேட்கலையே. වචනේ ගන්න. வார்த்தை எடுங்கள். වචනේ වැදගත්. வார்த்தை முக்கியம். ඔබ ඇදහිල්ලෙන් ඉන්න අවශ්‍යයි. நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ආස්කම් කරයි. தேவன் அற்புதம் செய்வார். ඔබට සිදුවෙනා වූ සිදුවීම මැද්දේ ඇදහිල්ල අයිමි කරලා බයට ඉඩ දෙන්න එපා. உங்களுக்கு நடக்கிற சம்பவத்தின் நிமித்தம் விசுவாசத்தை இழக்க பண்ணி பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ලොකු වැඩවල් කරන්න දෙවියන් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල තබාගෙන பெரிய பெரிய வேலைகளை செய்யுங்கள். தேவன் மேலே விசுவாசத்தை வைத்து ඇදහිල්ලෙන් පොරපදින්න ඇදහිල්ලෙන් මූණ දෙන්න. விசுவாசத்திலே போராடுங்கள். விசுவாசத்திலே முகம் கொடுங்கள். ඒබ්‍රෝ 11 සඳහන් කළ තියෙනවා. எபிரேயர் 11:6 கூறுகிறது. ඇදහිල්ල නැතුව කිසි කෙනෙක් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වෙන්න බෑ. விசுவாசம் இல்லாமல் ஒருவரேனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க නැවත முடியாது. කියන්න. நான் திரும்ப சொல்லுகிறேன். ඇදහිල්ල නැතුව කිසි කෙනෙක් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වෙන්නේ නැහැ. விசுவாசம் இல்லாமல் ஒருவரேனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். right. ඇදහිල්ල නැතුව උන්වහන්සේට ප්‍රසන්න වෙන්නට නුපුළුවන. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். විශ්වාස තියෙන ඇදහිල්ල තියෙන අය விசுவாசம் இருக்கிறவர்கள் දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා වෙන්නා වූ විසින් උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් උන්වහන්සේ සොයන්නන්ට විපාක දෙන කෙනෙකු බවත් විශ්වාස කරන්න ඕනේ. ஏனென்றால் தேவனிடத்திலே சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். චර්ච් එකට එන අයට ඕනේ දෙවියන් වහන්සේ සිටිනවා. சர்ச்சுக்கு வரலுக்கு தேவைப்படுகிறது தேவன் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ විපාක දෙයි. தேவன் பதில் கொடுப்பார். හalleluya. ඒක තියන්න ඕනේ. அது இருக்க வேண்டும். දෙවි කෙනෙක් ඉන්නවා. ஒரு தெய்வம் இருக்கிறார். මේ ප්‍රශ්නදී උන්වහන්සේ සිටිනවා. இந்த பிரச்சனையிலே அவர் இருக்கிறார். උන්වහන්සේ මට විපාක දෙයි. அவர் எனக்கு பதில் கொடுப்பார். හalleluya. ஹalleluya. ඔබ ගෙදර ගිහලා වචනේ කියවනේ ඒබ්‍රෝ 11 වෙනි පරිච්ඡේදය 33 වෙනි වචනය සිට 35 වෙනි වචනය දක්වා. நீங்கள் வீட்டில் போய் வார்த்தையை பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே இருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் ඇදහිල්ලෙන් රාජ්‍යවල් ජයගත්තා. விசுவாசத்திலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். පොරොන්දුව ලබා ගත්තා. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். සිංහයන්ගේ කටවල් වැව්වා. சிங்கத்தின் வாய்களை கட்டினார்கள். සිංහයන් කියන කවුද? சிங்கம் என்றால் யார்? දුෂ්ට මනුෂ්‍යයන්. துஷ்ட மனிதர்கள். ඔබ නැති කරනවා කියපය. உங்களை அழிப்பேன் என்று சொன்னவர்கள். අයියෝ මාව නැති කරයි කියලා කියනවා. ஐயோ இவர் என்னை அழிப்பாரே என்று சொல்வார்கள். මගේ දෙවියන් වහන්සේගේ කටවයි. என் தேவன் அவர் வாயை மூடுவார். යාට ප්‍රශ්නයක් එයි. அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். කට වහන්න පුළුවන්. வாயை மூடலாம். සමහර අය ඒකට විරුද්ධ විශ්වාසකන්ට වඩා කවුද මොනවා කිව්වත් ස්ටේටස් එකේ දාන ඌටින් ගාලා. ඒක තමයි ගොන් වැඩ. ஏதாவது பிரச்சனை வந்து சிலர் செய்கிற காரியம் விசுவாசப்பதை காட்டிலும் ஸ்டேட்டஸ்ல போட்டு விடுவார்கள். அதுதான் தவறான காரியம். සමහර අය ඉන්නවා මේ ඉන් ගාන තමයි ස්ටේටස් පාවිච්චි කරන්නේ. ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அடி அடிப்பதற்கு ஸ்டேட்டஸை பாவிப்பார்கள். මම කවදත් එහෙම පාවිච්චි කරන්නේ. நான் ஒரு நாள் அப்படி பாவிக்க மாட்டேன். මම මනුෂ්‍යන්ව ධෛර්යමත් කරනවා. நான் மனிதர்களை தைரியப்படுத்துவேன். ආමේන්. ஆமென். මනුෂ්‍යන්ව පල්ලයට දාන්නේ. மனிதர்களை கீழே போட மாட்டேன். සිංහයන්ගේ කටවල් වහන්න පුළුවන්. சிங்கங்களின் வாய்களை கட்டலாம். 33 34 මේ ගින්නෙන් ජය ගන්නවා.
34 අග්නිகளை ජெயம் கொள்ளலாம். කඩුවෙන් ජය ගන්නවා. பட்டத்திலே ஜெயம் கொள்கிறார்கள். දුර්වල වෙන්නව අය ඇදහිලා ආපුගම ශක්තිමත් වෙනවා. பலவீனம் உள்ளவன் விசுவாசம் வந்ததும் பலப்படுகிறான். ඇදහිලා තියෙන යුද්ධයෙන් ජය ගනි. விசுவாசம் உள்ளவன் யுத்தத்திலே ஜெயம் பெறுவான். සේනාවල් ජය ගනි. சேனைகளை ஜெயம் பெறுவான். හalleluya. ஹalleluya. තමන්ගේ ස්ත්‍රීන් 35 වෙනි වචනය. 35வது வார்த்தையிலே கூறப்படுகிறது. පරණ කිව්ස්මේ මොනවද උනේ? பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? දේව සභාවේ කාලේ මොනවද උනේ? தேவ சபையின் காலத்திலே என்ன நடந்தது? මේ කිතුණු අය යේසුස් වහන්සේ පිළිගත්ත නිසා. இந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது නැත්නම් යුදවරුන් දෙවියන් වහන්සේ සමග හිටපු නිසා. இல்லாவிட்டால் யூதர்கள் தேவனோடு இருந்தபடியால் උන්ගේ ළමයි වරන් அவருடைய பிள்ளைகளை எடுத்து ගින්දරකට දාන්න ගෙනිච්චා. அக்கினியிலே போட கொண்டு போனார்கள். අම්මලා මොනවද කිව්වේ? தாய்மார்கள் என்ன බල சொன்னார்கள்? ගින්නට දාපන්. நீ போடு මගේ பிள்ளையை ළමයා දාපන්. என் பிள்ளையை போடு. නමුත් ඒ ගින්දරේ මගේ ළමයා මගේ ඇස් ඉදිරියේ නැගිට ඇවිදින එක මම දකින්නවා කියලා කිව්වා. ஆனால் இந்த அக்கினி ஜுவாலையிலும் என் பிள்ளை எழும்பி நடப்பதை என் கண்கள் காணும் මොන என்று சொன்னார். තරම් ඇදහිල්ලද? எவ்வளவு பெரிய விசுவாசம், මොන තරම් ඇදහිල්ලද? எவ்வளவு பெரிய விசுவாசம். හalleluya. මම ඉවර කරනවා. நான் முடிக்கிறேன். ආස්කම් සිදු වෙයි. அற்புதம் நடக்கும். හalleluya. අපේ චර්ච් එකේ හැම කෙනාට ආස්කම්. எங்கள் சர்ச்சிலே ஒவ்வொருவருக்கும் அற்புதம். මම ඊයේ පෙන්වන්නේ ඔක්කොම අපේ කින්ඩම් පාර්ට්නර් සල්ලි දෙන කට්ටියවනේ. நான் நேற்று 45 காட்டினேன். දෙනා. நமக்கு பணம் கொடுக்கிற கிங்டம் பார்ட்னர் 45 பேர். කිසිම කෙනෙක් සල්ලිකාරයෙක් නෙමෙයි. எல்லாமே ஒருவர் கூட பணக்காரன் இல்லை. කිසිම දෙයක් නැති අයව තමයි දෙනවා උසස් කළේ. ஒன்றுமே இல்லாதவர்களை தான் தேவன் අද ඒක உயர்த்தினார். වෙන්න යනවා. இன்று அது நடக்க போகிறது. right සභාවක් කිව්වත් චර්ච් එකක් කිව්වත් ආත්මික විතරක් තියන එකයි. ආර්ථිකවත් ආශිර්වාද ඉන්න ඕනේ. சபை என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே மாத்திரமல்ல பொருளாதார ரீதியிலும் සමහර உயர்ந்து ආත්මෙන් ඉන්නවා. නමුත් උපියල් පණක් இல்லන්නේ නැහැ. ஒரு சிலர் ஆவியில இருப்பார்கள் 50 ரூபாய் கேட்டு பாருங்கள் இல்லை என்பார்கள். ඒතකොට කොයි දෙයියෝ? அப்படி இருந்தால் தெய்வம் எங்கே? ආත්මික තරමට ආශිර්වාද තියෙනවා. ஆவிக்குரிய நிலைக்கே ஆசீர்வாதமும் இருக்க வேண்டும். තමයි ආස්කම්. அதுதான் அற்புதம். right. යේසුස් වහන්සේ යුනිවර්සිටි ගියා. இயேசு அந்த வீட்டுக்கு ඒ சென்றார். දුව මැරිලා. அந்த பிள்ளை மரித்திருக்கிறது. මාක් පයේ අතිලේ සඳහන් කළ දෙනවා. மாற்கு 5:40 ඒ கூறப்படுகிறது. නිවස ඇතුලේ විශාල සෙනඟක් හිටියා. அந்த வீட்டுக்குள்ளே பெரும் திரளான ஜனங்கள் இருந்தார்கள். කොච්චර දෙනෙක් හිටියා නම් எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் මෙතන ඉන්න හැම කෙනාම ඒ නිවස ඇතුලේ හිටියා. இங்க இருக்கிற எல்லோருமே அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். කවුද හිටියේ? யார் இருந்தது? ඔබ හිටියා. நீங்கள் இருந்தீர்கள். කියන මම හිටියා. சொல்லுங்கள் நான் இருந்தேன். මම ඉන්නවා. நான் இருக்கிறேன். මම ඉන්නවා. நான் இருக்கிறேன். සද්දෙන් කියන මම ඉන්නවා. சத்தமாய் சொல்லுங்கள் நான் යේසුස් இருக்கிறேன். වහන්සේ ආවා. இயேசு வந்தார். ඇවිල්ලා வந்து ආස්කම් කෙරුවේ නෑ. அற்புதம் செய்யவில்லை. ආස්කම් කරන්න කාලේ அற்புதம் செய்ய முன்பு 40 වෙනි වචනය 40வது வசனம் යේසුස් වහන්සේ ඇවිත් இயேசு வந்து හැම කෙනාම මේ ප්‍රශ්න වෙලා විනා වුණා. යේසුස් වහන්සේ කිව්වා මෙයා නිකන් නිදාගෙන ඉන්නේ කියලා කියපු නිසා. ஆகவே எல்லோரும் அந்த நேரத்தில் சிரித்தார்கள். காரணம் இயேசு இவர் நித்திரையா இருக்கிறார் என்று சொன்ன வசனத்துக்கு. මෙතන ආස්කමක් වෙන්න යනවා. இந்த இடத்துல ஒரு அற்புதம் ඔක්කොම நடக்க இனா போகிறது. அவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். බයිබලේ සඳහන් කළ දෙනවා வேதம் சொல்கிறது උන්වහන්සේ සියල්ලන් බෑර කොට எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி ඔක්කොමලා එළියට දැම්මා. எல்லோரையும் வெளியே போட்டார். කාවද එළියට දැම්මේ? யாரை வெளியே போட்டார்? නෑ ඉස්සෙල්ලා මෙතන කවුද ඉන්නේ? මම ඉන්නවා කියලා කිව්වනේ. நான் இருக்கிறேன் என்று ඉස්සෙල්ලා சொன்னார். කාවද එළියට දැම්මේ? முதலாவது யாரை போட்டார்? කියන්න. මාව කියලා කියන්න. என்னை என்று சொல்லுங்கள். උඹලා ආස්කම් දකින්න කිසිම වටිනා කෙනෙක් නොවේ. நீங்கள் அற்புதத்தை காணும் அளவுக்கு தகுதியானவர்கள் இல்லை. ඔක්කොම එළියට දැම්මා. எல்லாரையும் வெளியே போட்டார். එළියට දාලා வெளியே போட்டுவிட்டு අම්මවයි තාත්තවයි தகப்பனின் தாயையும் තමන් සමග ආපු ගෝලයන් විතරයි. தம்மோடு வந்த சீசர்களையும் ඔක්කොම එළියේ. மற்ற எல்லாம் வெளியே. නුඹලා ආස්කම් දකින්නේ නැහැ. நீங்கள் அற்புதம் காண மாட்டீர்கள். නුඹලාට ආස්කම් පෙන්වන්නේ නැහැ. உங்களுக்கு அற்புதத்தை காட்டவும் ඇයි மாட்டேன். ආස්කම් ලැබෙන්නේ නැත්තේ? ஏன் அற்புதம் கிடைப்பதில்லை? ආමේන්. ඔබ දන්නවද මට ලොකු ආශිර්වාදයක් ලැබේ. உங்களுக்கு தெரியுமா எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ලබන கிடைக்கும். මාසේ පළවෙනි සතියේ வருகிற மாதம் முதல் கிழமையிலே මම ඒක විශ්වාස කරනවා. நான் அதை விசுவாசி. හැබැයි ඒක ප්‍රශ්නයක්. ஆனா அது ஒரு பிரச்சனை. ඒක මට මම අරවන්ටනවා. நான் அதை அப்படியே திருப்ப போகிறேன். මම අරවන්ටනවා. நான் திருப்ப போகிறேன். මගේ අතේ තියෙන්නේ. என் கையில தான் இருக்கிறது. එහෙනම් මට ලබා ගන්න පුළුවන්. அப்படி என்றால் என்னால் பெற முடியும். ඔබට ආස්කම් සිදු වෙන්නේ නැහැ. உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ඇදහිල්ල නැති කිසි කෙනෙක් ආස්කම් දකින්නේ නැහැ. விசுவாசம் இல்லாத ஒருவரேனும் அற்புதத்தை காண்பதில்லை. හැම කෙනා එළියට දැම්මා. எல்லோரையும் வெளியே போட்டார்கள். හැම කෙනා එළියට දැම්මා. எல்லோரையும் வெளியே போட்டார். ඇයි දැම්මේ? ஏன் போட காரணம்? ඔවුන් ආස්කම් ලබන්න සුදුසු නැහැ. அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. ප්‍රශ්නයක් ආපු ගාම ஒரு பிரச்சனை வந்ததும் ටක් ගාලා අම්මට කියනවා. சீக்கிரமாவே அம்மாக்கு சொல்வார். ඌට කියනවා
அப்பாக்கு சொல்வார், මාතර කියනවා கணவனுக்கு சொல்வார், ඒගොල්ලන්ට ආස්කම් ලැබෙන්නේ නැහැ. அவர்களுக்கு அற்புதம் நடக்கும். කල්පනා කරනවා யோசிப்பார்கள், ආස්කම් ලැබෙන්නේ නැහැ. அற்புதம் நடக்காது. බයක් ඇති වෙනවා. ஒரு பயம் ஏற்படுகிறது, කැළඹෙනවා. கலங்குகிறார்கள். රාට නිින්ද යන්නේ නැහැ. இரவிலே நித்திரை போகாது. ටිකක් බයක් වගේ තියෙනවා. அது ஏதோ ஒரு பாரத்தை போல் இருக்கிறது. එහෙනම් ඔබට ආස්කම් සිදු වෙන්නේ නැහැ. அப்படி என்றால் உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ආස්කම් සිදු වෙන කෙනා அற்புதம் நடக்கக்கூடிய நபர் ඕන ප්‍රශ්නාවත් hina වෙලා ඉන්න ඕනේ. எந்த பிரச்சனையிலும் சிரிப்போடு இருக்கணும். සමහර මූණවල දැකපු ගමන් මම කියන්න පුළුවන් උඹලා එළියට ඵලයල්ලා කියලා. ஒரு சிலரை நான் கண்டதுமே எனக்கு சொல்ல முடியும், நீங்க எல்லாம் வெளியே போங்க. උඹලා අපායට ගාපු කැලෙන්ඩර් වගේ. நீங்க நரகத்துக்கு அடிச்ச கலண்டர் போல. උඹලාට ආස්කම් වෙන්නේ නැහැ. உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ඒවා මේම ඉන්නවා. இப்படியே இருப்பார்கள். ලැබෙන්නේ නුඹලාට. உங்களுக்கு கிடைக்காது. ඒට நாளை ඔබට කෝටයක් ලැබෙනවා නම් உங்களுக்கு ஒரு கோடி கிடைக்குமானால் ඒ අනිවාර්යෙන් දෙයි නම් அது அவர் நிச்சயம் கொடுப்பார் என்றால், ඒ වගේ කෙනෙක් නම් அப்படிப்பட்ட நபர் என்றால் ඔබ අද දුකෙන් ඉන්නවද? இன்று நீங்கள் துக்கமா இருப்பீர்களா? කියන්නකෝ. சொல்லுங்களேன். ඔබ මේම ඉන්නේ. நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள். ඒක ලැබෙන්නවා. அது கிடைக்க போகிறது. ඒක ලැබෙන්න නිසා அது கிடைப்பதால் කිව් එක්කෙනා විශේෂ කෙනෙක්. சொன்ன நபர் එයා விசேஷித்தவர். කිව්ව තමයි. அவர் சொன்னால் சொன்னதுதான். එහෙනම් සතුටින් ඉඳී. நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். හැබැයි එට ஆனால் நாளை 10,000ක් අවශ්‍යයි. 10,000 தேவை. ඔබ කවුද දෙන්න නැහැ. யாரும் කවුද ඔබට දෙන්න නැහැ. யாருமே கொடுக்க உங்களுக்கு ඔබ இல்லை. කල්පනා කරනවා. நீங்கள் யோசிப்பீர்கள். ඇයි? ஏன்? ඔබගේ ජීවිතේ දෙන්න කවුත් නැහැ. உங்களுக்கு வாழ்க்கையில யாரும் கொடுக்க இல்லை. ඔබ හිතන්නේ එමයයි. நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீர்கள். නමුත් මම අට දන්නවා. ஆனால் எனக்கு தெரியும், කෝටයක් වුණත කෝටි 10ක් වුණත ஒரு கோடியோ 10 கோடியோ අපිට මේ කොළඹ நமக்கு இந்த கொழும்பிலே චර්චට පොළොව විතර ගන්න කෝටි 200ක් අවශ්‍යයි. சர்ச்சுக்கு கட்டிடம் இல்லாமல் நிலத்தை மாத்திரம் எடுக்க 200 கோடி தேவை. මම ලොකු විශ්වාසයෙන් ඉන්නවා. நான் பெரிய விசுவாசத்தில் இருக்கிறேன். මම ලොකු විශ්වාසයෙන් ඉන්නවා. நான் பெரிய விசுவாசத்தில் இருக்கிறேன். මගේ සල්ලි වලින්ම හදනවා කියලා. என் பணத்திலேயே நான் கட்டுவேன் என்று එච්චර ඇදලා තියෙනවා. அவ்வளவு விசுவாசம் உண்டு. දෙවියන් වහන්සේ ආගියට වැඩ එකයි. தேவன் சரியாக வேலையை செய்வார். එකක් මිස් වුණා. ஒன்று மிஸ் ஆனது. නමුත් මට දන්නවා ඇයි කියලා. ஆனால் எனக்கு தெரியும் ஏன் என்று. දෙවියන් වහන්සේ නැවත පටන් ගන්න දෙයි. தேவன் திரும்ப ஆரம்பித்து தருவார். ලොකු දෙයක් කරනවා. பெரிய ஒரு காரியம் செய்ய ඔබගේ ඇදෙල මොනවාද? உங்கள் விசுவாசம் என்ன? ඇදෙල නැත්තම් එළියට යන්න කියනවා. விசுவாசம் இல்லாவிட்டால் வெளியே போ என்று ඇදෙල්ල சொல்கிறார். තියෙන මනුෂ්‍යයා මූද ඇවිද්දා. விசுவாசம் இருக்கிற மனிதன் கடலிலே நடந்தான். ඇදෙල්ල නැති වෙන මොහොතේ පල්ලයට ගියා. விசுவாசம் இல்லாமல் போகும் பொழுது கீழே ඔබ மூழ்கினான். පල්ලයට යන්නේ උඩට යන්නේ දෙවියන් වහන්සේ නිසා නොවේ. நீங்கள் கீழே போவதும் மேலே எழும்புவதும் தேவனாலே அல்ல. මට ආස්කම් කරන්න පුළුවන් කියලා ඔබ විශ්වාස කරනවද? எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? එහෙනම් ඔයාට ආස්කම් වෙයි. அப்படி என்றால் உனக்கு அற்புதம் ඒකයි நடக்கும். යේසුස් වහන්සේ කියන්නේ. அதுதான் இயேசு செய்வார். අද ඔබ ගාව දැඩි විශ්වාසයක් තබා ගන්න. இன்று உங்களிடத்திலே ஒரு உறுதியான விசுவாசம் வைத்திருந்தால் ඔබගේ ඇදෙල්ලෙන් මේ ප්‍රශ්නේ ඉවර වෙයි කියලා. உங்கள் விசுவாசத்திலே இந்த பிரச்சனை முடியும் என்று. ආස්කම් සිදු වෙයි කියලා විශ්වාස කරන. அற்புதம் நடக்கும் என்று விசுவாசியுங்கள். ආස්කම් සිදු වෙයි කියලා විශ්වාස කරන. அற்புதம் நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். ගිය සතියේ ඉස්සලා සතියේ මගේ පුංචි ගෙදුව කතා කළා. கடந்த கிழமைக்கு முந்தின கிழமை என் சித்தியின் மகள் பேசினாள். ලක්ෂ 40ක් කැනඩා යවන්න ඕනේ. 40 லட்சம் கனடா அனுப்ப வேண்டும். කිසිම දෙයක් නැහැ. ஒன்றுமே இல்லை. මට කොයින් හරි සල්ලි ගන්න පුළුවන්ද? எனக்கு எங்கேயாவது பணம் எடுக்க முடியுமோ? මගේ කාර් එක දෙන්න. என் காரை கொடுக்கிறேன். මම යාට කිව්වා මම විනාඩි 15ක්වත් එක්ක කතා කරන්න කියලා. நான் அவருக்கு சொன்னேன், ஒரு 15 நிமிடம் உங்களோடு பேசுறேன். ඇයි මේක උගස් තියන්න ඕනේ? ஏன் நீ ஏன் இதை ඇයි පොලි ගන්න ඕනේ? පොලියට ගන්න ඕනේ. ஏன் வட்டி கெடுக்க வேண்டும்? විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන්න කියලා මම කතා කළා. தேவனை விசுவாசியுங்கள் என்று நான் பேசினேன். විනාඩි 15යි. 15 நிமிடம் යා தான். කිව්වා හරි අයියේ. சரி அண்ணா, මට දැන් දන්නවා. இப்பொழுது எனக்கு தெரியும் දෙවියන් වහන්සේ කරයි කියලා. தேவன் செய்வார் என்று. දෙවියන් වහන්සේ කරයි කියලා. தேவன் செய்வார் என்று. පැය 16ක් යන මොහොතේ 16 மணித்தியாலம் போகும் பொழுது ජර්මනිකේ ඉඳලා සල්ලි ஜெர்மனில இருந்து பணம் එයාගේ පුතාගේ account එකට සල්ලි වැටුණා. அவருடைய மகனுடைய அக்கவுண்ட்டுக்கு பணம் விழுந்தது. එයා කිව්වා அவள் சொன்னால், වාට මෙච්චර ඇදෙල්ල තියනවද? உங்களுக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்கிறதா? මෙච්චර ඇදෙල්ල. இவ்வளவு விசுவாசம். එයා කිව්වා වාගේ church එකේ ඉන්නේ නම් තා පුදුම ආශිර්වාද සෙනගක් කියලා. அவள் சொல்ல ஆரம்பித்தால், உங்கள் சர்ச்சில் இருக்கிற ஜனங்கள் மிக புதுமையான විනාඩි ஆசீர்வாதம். 15 15 நிமிடத்திலே මගේ ජීවිත ආස්කම් සිදුනා. வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. වා විතර කතා කිව්වේ නැත්තම් நீங்கள் மாத்திரம் பேசாதிருந்தால் මම අවුරුදු 7කට මාසට සල්ලි ගෙවන්න වෙනවා. நான் 4 வருடத்துக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். ඔබගේ ඇදෙල්ල. உங்கள் விசுவாசம். කාර් එකක් ලීස් එකේ ගන්නවද?
ஒரு காரை லீஸ்ல எடுப்பீர்களா? නැත්නම් සල්ලි දීලා ගන්නවද? இல்லாவிட்டால் ரொக்க பணத்தை கொடுத்து இருப்பீர்களா? ඔබගේ ඇතේ இல்ல. அது உங்கள் விசுவாசம். ඔබගේ ඇතේ இல்ல. உங்கள் விசுவாசம். මම ජර්මන් ගියත් තමයි ගේ හදන්න පුළුවන් කියලා හිතනවද? நான் ஜெர்மன் போனால் தான் வீடு கட்டலாம் என்று එහෙනම් ඔබ நினைக்கிறீர்களா? ගිහලා කකුසි හොදන්න වෙනවමයි. அப்படி என்றால் நீங்கள் போய் அங்க டாய்லெட் கழுவ வேண்டியதுதான். එහෙනම් දෙවියන් වහන්සේ විශ්වාස කරන. அப்படி என்றால் தேவன் உயர்த்தும்படி දෙවියන් වහන්සේ අද රාත්‍රියේ වෙන්න ඉස්සලා හැම දෙයක්ම හරි ගස්සයි. தேவன் இன்று இரவாக முன்பதாகவே எல்லாம் අද சரிப்படுத்த රාත්‍රියේ නිදාගන්න කලින් ෆෝන් කෝල් එකක් එයි. ඉන්න කෙනෙක් කතා කරයි යම් කිසි දෙයක් වෙයි කියලා විශ්වාස කරන දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔබ දකි. හලෙලූයා. අද රාත්‍රියේ යම් කිසි ආස්කමක් සිදු වෙන්න இன்று இரவு ஏதோ ஒரு அற்புதம் අද நடக்க ගෙදරට போகிறது. යන මොහොතේ ආස්කම් සිදු වෙන්න இன்று வீட்டுக்கு போகும் பொழுது අද அற்புதம் நடக்கும். දේවස්ථානයේ ආස්කම් සිදු වෙයි. இந்த தேவாலயத்தில் அற்புதம் ඔබගේ நடக்கும். ජීවිතේ මාධ්‍යයක් දෙවියන් වහන්සේ කරයි. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு උන්වහන්සේට காரியம் நடக்கும். කළ නොහැකි දෙයක් නැහැ. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. දෑත් දෙක ඔසවමු. இரு கரங்களை உயர்த்தி දෑත් දෙකක් ඔසවමු. இரு கரங்களை உயர்த்தி යක්ෂ දෝෂයට පු දරුවගේ තාත්තා යේසුස් වහන්සේ වෙත යාක්ෂාවක් කළා. ඒ යාක්ෂාව පිට කරමු. பிசாசு பிடியில இருந்த மகள் இயேசுவின் இடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தால் அதே ஜெபத்தை நாம் செய்வோம். ඒ තාත්තා කියපු යාක්ෂාව அந்த தகப்பன் சொன்னதான ஜெபம் මගේ නොඇදිලිවන්තකම මගින් ඉවත් කරන්න. என் அவிசுவாசத்தை என்னை விட்டு எடுத்து விடும். එයා කිව්වේ නෑ அவன் சொல்லவில்லை මට ඇදහිල්ල දෙන්න කියලා. எனக்கு விசுவாசத்தை தாரும். ඇයි? ஏன்? ඇදහිල්ල එයා ගාව තියෙනවා. விசுவாசம் அவரிடத்தில் இருக்கு. ඕගලන් ගාව ඇදහිල්ල තියෙනවා. உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. නැතුව නොවේයි. இல்லாமல் அல்ல. නොඇදිලිවන්තකම ஆனால் ඉවත් වෙන්න ඕනේ. அவிசுவாசம் நீங்க வேண்டும். ස්වාමීනි මගේ නොඇදිලිවන්තකම ඉවත් කළ මැනව. கர்த்தாவே என் அவிசுவாசத்தை நீக்கி දෑත් விடும். දෙක ඔසවා කියන්න. இரு கரங்களை මගේ உயர்த்தி සැකේ ඉවත් කරන්න. என் சந்தேகத்தை நீக்கும். මගේ බය ඉවත් කරන්න. என் பயத்தை நீக்கும். අද ඉඳලා ඇදහිල්ලෙන් ඇවිදින්න යනවා. இன்று முதல் விசுவாசத்திலே நடக்க යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தில் සභාව සබ්ද කියන. ஆமென். ආමේන්. හalleluya.